இந்தியாவோட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் பஜன் லால் சர்மா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 3 ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அதாவது அடிச்சு நொறுக்க சொல்லியிருக்காரு. ஜேசிபி உள்ள டைரக்டா என்டர் ஆகி ஃபங்க்ஷன் ஆயிருக்க ஹோட்டலை ஒரு சீஃப் மினிஸ்டரே ஆர்டர் பண்ணி கம்ப்ளீட்டா அடிச்சு தரமட்டமாக்க சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா இந்தியால மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. நம்ம கற்பனையில கூட எட்டக்கூடாத முடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா அது ஜூன் 18ஆம் தேதி, அதாவது 2026 அந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா, அதாவது போன மாசம் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்சிடென்ட்ஸ் அதே நாள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம மாஸ் மீடியால, நியூஸ் பேப்பர்ல, நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிசினஸ் மேனை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணு அவங்க மலை உச்சியில கூட்டிட்டு போயிட்டு அந்த மராத்தா அங்க அவங்க ஒரு கட்டியிருக்க ஒரு மலை உச்சியில கட்டியிருக்க ஒரு கோட்டைக்கு ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து அப்படியே தள்ளி விடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கேஸை மாஸ் மீடியா கம்ப்ளீட்டா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதே நாள் என்ன நடந்திருக்குன்னா 13 வயசு பொண்ணுங்க, அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர், அதாவது அவர் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல இறக்கி விட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் இன்னொரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல் போய் இது மாதிரி 5 ஹோட்டல்ல டிரான்ஸ்பர் ஆகி செல் பண்ணப்பட்ட பொண்ணு, விற்கப்பட்ட பொண்ணு. ரொம்ப மணிலால ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொண்ணை ஒரு ஆட்டோ டிரைவர் வித்துட்டான். வித்து 30க்கும் மேற்பட்ட நபர்களால ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 13 வயசு பொண்ணு, நியர்லி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அதனாலதான் ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமா சொல்லியிருக்காரு. ராஜஸ்தான் எப்பயுமே 0 டாலரன்ஸ் உட்பட்ட மாநிலம், பெண்களுக்கு எந்த ஒரு பெரிய குற்றங்களும் நடந்துடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். இந்த வீடியோல இந்த கேஸை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் இதில் ஹைடும் பண்ணியிருந்திருக்கோம். ஏன்னா போக்சோ சட்டத்தில் அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கனால. ஃபர்ஸ்ட் விஷயம், இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கங்காநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான்ல. அதாவது விவசாயத்துக்கு ஒரு பேர் போன ஒரு இடங்க இந்த ஒரு வில்லேஜ், இந்த ஒரு கிராமம். இதுல பாத்தீங்கன்னா 13 வயசு பொண்ணு என்ன பண்றாங்க, ஆட்டோ ரிக்ஷா இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் ஆட்டோ ரிக்ஷா இருக்குல்ல, அதுல அந்த பொண்ணு அங்க அவங்க வீட்டுக்கிட்ட இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க அந்த ஒரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்க ஆட்டோ திடீர்னு திரும்பி ஒரு ஹோட்டல்ல நிக்குது. ஹோட்டல் நின்னோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங். ஏன்னா டைரக்டா உள்ள என்ட்ராயி அந்த கார் பார்க்கிங் வரையும், அதாவது பின்னாடி கேட்டு இருக்கு, உள்ள டைரக்டா என்ட்ரு ஆயிருக்காங்க. உள்ள வரையும் டைரக்டா என்ட்ரான அந்த ஆட்டோ அப்படியே ஸ்டாப் ஆகுது. சைட்ல நிறைய பேர் வராங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே பதட்டம். அந்த இடத்துல என்ன நடந்துக்குன்னா அந்த ஆட்டோக்காரை அந்த பொண்ணை ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ், ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணும்போது 10,000 ரூபாய் இருக்கு, ஒரு சில 50,000 ரூபாய் இருக்கு, ஒரு சில இடத்துல 1000 ரூபாய்க்கு அந்த பொண்ணை வித்திருக்கான் அப்படின்றது இருக்கு. ஸோ ஓவராலா அப்ராக்சிமேட்டா ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூல 1000 ரூபாய்க்கு போய் ஒரு கொடூரமான முறையில அந்த ஆட்டோக்காரன் யாருன்னே தெரியாத அந்த பொண்ணை, அதாவது அந்த பொண்ணுமே ஆட்டோல ஏறி உட்காரும் போது ஒரு 5 நிமிஷம், அதாவது ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை நம்பிதான், அந்த ஆட்டோக்காரரை நம்பிதான் அந்த ஆட்டோல ஏறி இருந்திருக்கும். அந்த ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஆட்டோக்காரர் அந்த பொண்ணை வித்துட்டாருங்க அந்த ஹோட்டல்ல இருக்க நபர்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 5 நாள், ஜூன் 18ல இருந்து 22 வரையுங்க, அவங்க நிறைய இடத்துல போலீஸ் தொலைவுறாங்க. அதே மாதிரி அந்த உள்ள இருக்க அந்த டியூரேஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வேற வேற ஹோட்டலுக்கு மூவ் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு ஹோட்டல்கார் அதை அந்த பொண்ணை கேவலமா ஏதோ ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு, அதுக்கு அடுத்த ஹோட்டலுக்கு, அந்த மாதிரி 5 ஹோட்டல் டிரான்ஸ்பர் ஆன அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அதாவது போலீஸோட அந்த ஒரு கண்ணோட்டத்துல போலீஸ் அந்த பொண்ணை மீட் எடுத்திருந்திருக்காங்க. மீட் எடுக்கும் போது அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயங்களா சொல்லியிருந்திருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது ட்விட்டர், இன்ஸ்டா இதுல எல்லாம் ஒரு வீடியோவும் ஷஃபிள் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா அது ஃபேக்கான ஒரு வீடியோ. அந்த மாநிலத்தோட அந்த ஒரு கமிஷனரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிபி ஃபேக்ட் செக்லயும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேக்கான வீடியோ. அது உத்தரப்பிரதேசில் நடந்த ஒரு ரேப் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணை இதோட எவனோ கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் லைக்ஸ்க்கு வியூஸ்க்காகவும் இன்னைக்கு வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஜூன் 22ஆம் தேதி அந்த போலீஸ் அந்த பொண்ணை மீட் எடுக்கிறாங்க. மீட் எடுக்கும்போது அந்த பொண்ணு நிறைய வாக்குமூலமும் கொடுக்கறதா சொல்லப்படுறாங்க. அடுத்து இந்த விஷயத்துல முக்கியமான, அதாவது அக்யூஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும் இல்லையா, டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணும் இல்லையா, அந்த அக்யூஸ்ட் எல்லாருமே பயந்து போய் ஒரு குரூப், ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இது ஒரு கனெக்டடான ஒரு நெட்வொர்க். அந்த இடத்துல, அதாவது ராஜஸ்தான்ல மட்டும் பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட
இல்லீகல் ஹோட்டல்ஸ் இருக்குங்க. அதாவது கவர்மெண்ட்னால ரெஜிஸ்டர் பண்ணப்படாத நிறைய ஹோட்டல்ஸ் அந்த இடத்துல இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருந்திருக்கு. இவங்க மேல பாத்தீங்கன்னா, அதாவது 30ற்கும் மேற்பட்ட நபர்கள் மேல பாத்தீங்கன்னா வந்து பிஎன்எஸும் போக்சோ சட்டமும் பாய்ஞ்சிருக்குங்க. பிஎன்எஸ்னா இந்தியாவோட அப்டேட்டடான சட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். போக்சோன்றதுமே வந்து சைல்ட் அபியூஸ், செக்ஷுவல் அஃபென்சஸ்க்காக குழந்தைங்களை வந்து பராமரிக்க இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குட்பட்ட தண்டனை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். இது வந்து எப்படின்னா 2012 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு சைல்டு வந்து அதாவது 18 வயசு கீழே இருக்க பொண்ணு வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்பட்டாலோ, அசால்ட் பண்ணப்பட்டாலோ, அதாவது ரேப் பண்ணப்பட்டாலோ அந்த குற்றவாளிக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் தண்டனை வழங்கணும். அதே மாதிரி அந்த குற்றவாளிக்கு டெத் பெனால்டி வரையும் கூட கொண்டு போகலாம். அதாவது வந்து தூக்கு தண்டனை, இறப்பு தண்டனை வரையும் கூட கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து இந்த சட்டம் வந்து சொல்லும். ஆனா நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கேஸ் வந்து நான் ரெஃபரன்ஸாவும் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது வந்து இந்தியால மொத்தமாவே மைனர் கேஸ் வந்து ரேப் கேஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குங்க. ஓவராலா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டேட்டா மாதிரி அது வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவலா அவங்க வந்து அஃபென்சஸ் வந்து இந்தியாவில் நடந்துட்டே இருக்கு. அதாவது போக்சோ சட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்து 1 வருஷம் வரை டெட்லைன் கொடுத்துருக்கு. ஆனா இதுவே வந்து என்ன பொறுத்தளவு ரொம்ப அதிகமான டைமிங் அப்படின்றது தோணுது. ஏன்னா வந்து 1 வருஷம் ரேப் பண்ணப்பட்ட அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள் கொடூரமான முறையில் ரேப் பண்ணப்பட்ட இந்த ஒரு கேஸ்க்கு கூட 1 வருஷம் இந்திய தண்டனை சட்டம். அது வந்து இன்னும் டைம் எடுக்கணுமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாவும் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பேசிக்கா வந்து அதாவது ஒரு ஒரு சில கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் கோர்ட்டே பாத்தீங்கன்னா பியூன்ல ஒரு போக்சோ கேஸ்ல பாத்தீங்கன்னா 60 நாள்ல ஜட்மெண்ட் கொடுத்தது. மத்தூரால இருக்க கேஸ்ல 57 நாள்ல ஜட்மெண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி ஃபாஸ்டா ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து இந்தியன் கோர்ட்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். அதாவது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தான்ல நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஹோட்டல் ஓனரோ அந்த 2-3 ஹோட்டல் ஓனர் இந்த 30 பேரும் நடந்தது கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த எல்லா அக்யூஸ்டுமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுமா, நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா என்னோட உயிருக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஆபத்து அப்படின்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. சோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமிக் ஃபால்ட் தாங்க. எப்படின்னா நிறைய நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. போலீஸ் வந்து கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு ஹோட்டல் 150க்கும் மேற்பட்ட ஹோட்டல் வந்து அதுவும் அந்த வில்லேஜ் சைட்ல இன்னும் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் எவனும் கேள்வி கேட்கல? இதெல்லாம் ஏன் வந்து அப்பயே அவங்க உற்று நோக்கி அந்த இடத்துல வந்து சர்டிபிகேட் வாங்காது, ப்ரூஃப் இல்லாது, அது ஐடென்டிட்டி இல்லாத ஒரு விஷயங்களை ஏன் அப்பயே கேன்சல் பண்ணல? இப்போ வரையும் அங்க இருக்க அதிகாரிகள், அங்க இருக்க அந்த மாவட்ட ஆட்சியரும் கூட இதுல வந்து அந்த ஹோட்டல்ஸ் அப்படியே விட்டு தானே வச்சிருந்தாங்க. போலீஸ் விட்டு தானே வச்சிருந்தாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபால்ட். அதாவது இந்த ஒரு கவர்மெண்ட் இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்த அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய கூட அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா என்ன பெரிய கவர்மெண்ட்டுங்க. இந்த ஒரு ஹைரார்கியை வந்து அந்த ஒரு நிலைப்பாடை வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் சீக்கிரமாவும் அந்த ஜஸ்டிஸ் கொடுக்கல. அந்த நிலைப்பாட்டுல வந்து அந்த கவர்மெண்ட் அவங்க அந்த ஹோட்டலை கூட க்ளோஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி பயமே இல்லாம அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ன நடந்துச்சுங்க அதேதான். அதாவது எப்ஸ்டீன் என்ன பண்ணுவானா வந்து நிறைய ஆளை செட் பண்ணி வேற வேற கண்ட்ரில இருந்து பொண்ணுங்கள்லாம் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல வித்துருவான். கேர்ள்ஸ் மார்க்கெட், ஹியூமன் டிராபிகிங் மார்க்கெட் வித்துருவான் அவன். அதே மாதிரிதான் இப்பயும் நடந்திருக்கு. 30 பேர் 1000 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்கு, 5000 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளுங்க. அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சொசைட்டில வந்து நிறைய நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸாவே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கூட இது வந்து உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கொஸ்டினும் கூட என்னன்னா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு பணக்கார வீட்டோட பையன் ஒரு மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு அவன் விழுந்து இறந்துட்டான். அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளோ போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, அதுவும் ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு வில்லேஜ்ல 30ற்கும் மேற்பட்ட நபர்கள்னால ரேப் பண்ணப்பட்டா கீழே இருந்து ஒரு சின்ன ஒரு லைன்ல மட்டும்தான் போடுறாங்க. இப்ப வரை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பேசவே இல்லை. அதனாலதான் நம்ம சேனல்ல இந்த வீடியோ எடுத்து பேசிட்டு இருந்தோம். சோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையாங்க. இன்னைக்கு உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து அதாவது நிர்பயா கேஸ்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஃபண்ட் எல்லாம் வச்சு நிறைய வேற வேற மாநிலத்துல இருந்து ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இது மோர் குரூவலான கேஸ். கண்டிப்பா கவர்மெண்ட் சீக்கிரமா மெஷர்ஸ் இருக்கணும். இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆன அந்த ஒரு நபர்கள் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்க. இதுக்கு பின்புலத்துல யாரு இருக்கா அப்படின்றதையுமே வந்து நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். அதாவது இன்னொரு பக்கம் ஒரு சைட் பார்த்தோம்னா வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அந்த இடத்துல ராஜஸ்தான்ல இருக்கவங்கலாம் நிறைய போராட்டம் பண்றாங்க. அதாவது நாங்க மாநில லெவல்ல பந்த் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அதாவது பெண் குழந்தைகள் இதுக்கு பின்புலத்துல இருக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி அப்டேட் பண்ணப்பட்டது இருக்கலாம். இன்னமும் ஹியூமன் டிராபிகிங் மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய உலகத்திலே பெரிய இந்த ஜனநாயகத்துல என்ன ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. திரும்பவும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. மிக்க நன்றி.